தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல்ல எப்படி தொடங்குறேன்னா, மருத்துவத்துக்கும் தமிழர் திருநாளான பொங்கலுக்கும் உள்ள தொடர்பை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். பொங்கல் என்றாலே நமக்கு சர்க்கரை பொங்கல் ஞாபகம் வரும். அடுத்து கரும்பு. இப்போ எல்லாருக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்குது. அது இல்லாமல் பொதுவாகவே இந்த சர்க்கரை என்பதில் பல சர்ச்சைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடைக்கு போங்க, 1 கிலோ சர்க்கரை வாங்குங்க, விலை ரொம்ப மலிவாக இருக்குது. 1 கிலோ வெல்லம் வாங்குங்க, விலை அதிகமாக இருக்குது. நியாயமாக பார்த்தா கரும்பிலிருந்து சாறு பிழிஞ்சி எடுத்து சுத்தப்படுத்தி வெள்ளை சர்க்கரையாக மாற்றுவதற்கு நிறைய பொருட்செலவாயிருக்கும். அப்போ எது விலை அதிகமாக இருக்கணும்? சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை தானே விலை அதிகமாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், வெல்லம் தான் விலை கம்மியாக இருக்குது. அது என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வெல்லம் சாப்பிடுவதனால சர்க்கரை உயராது. காரணம் என்னென்னா, வெள்ளை சர்க்கரையில் கரும்பின் அம்சமே பாதிக்கும் குறைவு தான் இருக்குது. அதில் சேர்க்குற கெமிக்கல்ஸ் தான் உங்களுக்கு பாதிக்கு மேலே. அதனால தான் அது மலிவான விலையில் இந்த வெள்ளை சர்க்கரையை விற்க முடியுது. கரும்பில் எடுக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக வெல்லம் தான் நமக்கு மலிவாக கிடைக்கணும். ஆனால் சர்க்கரை பாருங்கள் மலிவாக கிடைக்குது. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, வெள்ளை சர்க்கரையை கொண்டு எந்த பொங்கலும் தயாரிக்காதீர்கள். முக்கியமாக கரும்பு வெல்லம் கொண்டு தயாரிங்கள். கண்டிப்பாக கரும்பு வெல்லத்தினால சர்க்கரை உயராது. அது மட்டுமல்ல, கரும்பில் சர்க்கரை மட்டுமா இருக்குது, அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றது பெரிய விஞ்ஞான நிகழ்வுங்க. சங்க காலத்திலிருந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. தமிழர் திருநாளில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, எக்காரணத்தை மட்டும் தமிழர் திருநாள் ஒரு இனத்துக்கானது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஜாதி மதம் வேறுபாடே கிடையாது. தமிழ் பேசும் அனைத்து தமிழர்களும் கொண்டாடுற ஒரு திருவிழா. இதை நீங்கள் சங்ககால இலக்கியத்திலிருந்தே இருக்குது இந்த தமிழர் திருநாள். இது ஒரு தொடர்ச்சியான திருவிழா. பாருங்கள், இந்த ஆண்டுகள்லே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா இந்த பொங்கல் திருவிழா. இதில் வெறும் வெள்ளம் மட்டுமல்ல, கபடி போட்டி, மனமகிழ்ச்சி, என்னென்ன தமிழர்கள்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய அனைத்து கலைகளுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா இந்த பொங்கல் திருவிழா. இதில் அடுத்தது இந்த மனமகிழ்ச்சின்னு நான் சொல்லும் போதுங்க, நல்லா கவனித்து பாருங்கள். நோய்களே வராமல் இருக்கிறதுக்கும், சில நோய்கள் மனநோய் உள்பட நோய்கள் தீர்வதற்கும் இந்த மாதிரியான கலாச்சார திருவிழாக்கள் கண்டிப்பாக நோய் தீர்க்கும். நீங்கள் மனசை சிலாகிச்சு பாருங்கள். இந்த திருவிழா அப்போ தான் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வராங்க. சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாருங்கள். என்னென்னா, மற்ற திருவிழாவுக்கு சவுத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, இந்த பொங்கலுக்கு மட்டும் என்னதான் பொழப்புக்காக டவுனுக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு போயிடுறாங்க. அப்போ என்னென்னா, உறவுகளோடு ஒன்று சேர்ந்து அவர்களுக்குள்ள பல எண்ணங்கள் பரிமாற்றங்கள், உணவு பரிமாற்றங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது எல்லாமே செய்யும்போது மனசு திருப்தி அடைஞ்சால் கண்டிப்பாக நோய்கள் அண்டாது. இந்த மாதிரி மனநோய் பிரிவுகள் இப்போ நிறைய நோயாளிகள் உருவாகிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாக்களில் இருக்கிற மூட பழக்கங்களை ஒழிச்சிட்டு ரியலாக இந்த தமிழர் திருவிழா எப்படி கலாச்சார நிகழ்வாக கொண்டாடப்பட்டதோ அதே போல் இப்போ கடைபிடித்தார்களானால் இப்போ நகரங்களில் கிட்டத்தட்ட பொங்கல் திருவிழா டிவியோடு முடிச்சு போகுது, சினிமா தேட்டரோடு முடிச்சு போகுது. இதுதான் தவறு. இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் அதில் பங்கேற்பதும் வயதுக்கு தகுந்த விளையாட்டெல்லாம் இருக்குது. சின்ன வயசுக்கு ஒரு விளையாட்டு, பெரிய வயசுக்கு ஒரு விளையாட்டெல்லாம் இருக்குது. உண்மையாக இந்த தமிழர் திருநாள் மட்டும், இந்த பொங்கல் திருவிழா ஒழுங்காக கொண்டாடப்பட்டிருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல நோய்கள் வராது, பல மனநோய்கள் தீரும், உறவுகள் பலப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மருத்துவராக சொல்கிறேன், நோய்கள் வராமல் இருப்பதற்கும் நோய்கள் தீர்வதற்கும் இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இந்த கலாச்சார திருவிழாவை மூடப்பழக்கங்களை ஒழித்துவிட்டு முறையான இயற்கை வழிபாடு, அதாவது பஞ்சபூதங்கள், நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் சொல்கிற இதற்கான நன்றி செலுத்துகிற விழா தான் இந்த பொங்கல் திருவிழா ஒழிய இதில் எந்த விதத்திலையும் ஜாதி மதம் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற அத்தனை தமிழர்களுக்கான அடையாளம் இது. இதில் இன பாகுபாடே கிடையாது. இயற்கையை
வணங்குவதும் இயற்கைக்கு நன்றி செலுத்துவதும். இயற்கை என்னும்போது இதில் கலாச்சாரம் இருக்கே ஒழிய எந்த மத ஜாதி வேறுபாடு கிடையாது. தமிழர் திருநாள்